ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, திராட்சரசத்தை பார்க்கிலும் அது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உன்னத பாட்டு 1:4 பின்பகுதி. இந்த இடத்துல நேசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த உன்னத பாட்டின் வியாக்கியானத்தை பற்றி சொல்லும்போது அந்த நேசர் யாருன்னா அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்படுது. சிலர் சொல்கிறாங்க சாலமோன் ஞானியை குறித்து, சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படி ஆயினும் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நேசர். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் அப்படி தான் எனக்கு அந்த அர்த்தம் விளங்குச்சு. திராட்சை ரசத்தை பார்க்கலும் அது நேசத்தை நினைப்பான். ஆண்டவருடைய நேசம், அவருடைய அன்பு திராட்சை ரசத்தை பார்க்கலும் அதிகமானது. அதனால தான் உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். மற்றபடி அவருடைய அன்பை துன்மார்க்கரோ மாறுபாடான சிந்தை உள்ளவர்களோ அவருடைய அன்பை ருசிக்க முடியாது. உத்தமர்கள் மட்டும்தான் அவருடைய அன்பை ருசிக்க முடியும். அதனால தான் அவர்களும் நேசிக்கிறாங்க. அவர் நேசிக்கிறார் நம்மளை, நாம் அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்குறோம். நாங்கள் உம்மில் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த சூலைமித்தியாலை குறித்து சொல்லும்போது சூலைமித்தியால் தான் அந்த நேசர் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறான். அப்போ அவங்க நேசரை காணாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தோழிமார்க்கெலாம் கேட்குறாங்க, நேசரை கண்டீர்களா, அதனால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன், அவர் மேலுள்ள கொண்டுள்ள நேசத்தால் நான் சோகமடைனா வருத்தம் அடைந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு ஆணையிடுகிறதுக்குனால உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவன் சொன்னோன்னே அப்படியே நேசரை பற்றி வர்ணிக்கிறான். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவர், தலை தங்கமயம், கண்கள் கண்ணி நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்கள், பாலில் கழுவப்பட்டது போல வெண்மையான கண்கள், கன்னங்கள் கந்தவர்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய ஒவ்வொரு அங்கமாக அவள் விவரிக்கிறா. அது மட்டும் இல்லை, 6 அதிகாரம் 3 வசனம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார். உரிமைப்பாடு தான் இந்த வார்த்தை வருது. உத்தமர் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 107:42 பாருங்கள். 107:42 உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் அப்படின்னு சொல்லிட்டு. எதை கண்டு அப்படின் போது எளியவன் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு அவருடைய வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார், நல்ல விருத்தி அடைய செய்கிறார். இதை கண்டுதான் உத்தமர்கள் மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, எளியவன் மறக்கப்படாமல் இருக்கிறாரு, உயர்ந்த இடத்துல இருக்கிறாருன்னு நினச்சி அதை கண்டு மகிழ்வார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே இது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 2:21 வசனம் பாருங்கள். அதில் செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். அப்போது பூமியிலே செம்மையானவர்கள் இருந்தால் உத்தமர்களும் அதில் தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உத்தமர்களை குறித்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கல. உத்தமர்கள் பூமியிலே தங்கி இருப்பார்கள், துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். உத்தமர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்குது. உத்தமர்கள் அந்த எளியவர்களை பார்த்து எளியவர்கள் உயர்வை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். அவங்களிடத்துல நியாயக்கேடெலாம் இல்லை, நியாயக்கேடான மனுஷர்லாம் அவங்க வாயை மூடிட்டு போவாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்னு சொல்லி. நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவர் நம்மீது நேசம் கொண்டு உள்ளவர்களாக காணப்படும் போது உண்மையாகவே நம்ம தைரியமாக சொல்லலாம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன் என்று சொல்லி நாம் உரிமை பாராட்டி அவரிடத்தில் நேச அன்பு செலுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். என் நேசர் அழகில் சிறந்தவரே, மென்மையும் சிவப்புமாயுள்ளவரே, திராட்சரச ருசியை காட்ட
காட்டிலுமே உமதன்பே எனக்கு மிக மதுரம். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து அவர் மதுர கனிகளை புசித்திருவேன். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் எங்களுடையவர் ஆண்டவரே, நான் உம்முடையவள் ஆண்டவரே. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் அதிகமாக இருக்கிறது, உத்தமர்கள் அதை நேசிக்கிறார்னு சொல்லி ஆண்டவரே, அந்த உத்தமனுடைய பட்டியலை நாங்களும் காணவும், உம்மை நாங்கள் நேசிக்கவும், நீர் எங்களை நேசிக்கவும், அந்த உறவு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான உறவாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் மலைகளை குன்றுகளை, லூக்கா 23:30. இன்றைய கேள்வி, உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தவன் யார்? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தவன் யார்? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஒரே வசனத்திலே பதில் இருக்குது.